என்னப்பா புது வழக்கமா இருக்கு? உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரகுராம் ஐயா தானே? அவர் ஏன் வரல? எஸ், அவர் ஏன் வரல? ரகுராமையா குடும்பத்தில் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஐயா. அவர் குடும்பத்து மேல ஒரு பழி விழுந்திருக்கு. பழி இல்லைங்க, நிஜம். என் பையனை அந்த ஆளோட மருமகன் தான் கொன்னு இருக்கான். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ரகுராமையா இனிமே ஊர் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இனிமே ஊர் சம்பந்தமா எந்த விஷயமா இருந்தாலும் என் தங்கச்சி புவனேஸ்வரி கிட்ட பேசலாம். ஊர் சார்பா அவங்க பேசுவாங்க. சரிங்க, ஸ்கூல் விஷயமா பேசலாம்ல? ஏய் இருங்கப்பா பேசாம. ஏ கிருஷ்ணா போய் அதை போய் எடுத்துட்டு. சரிங்க. மடி, நீ உட்காருமா. இங்க பாரியா, கலெக்டர் ஐயா முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. இந்த அம்மா எவ்வளவு திமிரா சேரை கொண்டாந்து போட்டு உட்கார போகுது பாத்தியா? இதே ரகுராம் ஐயாவா இருந்திருந்தா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அவரும் நின்னுதான் பேசுவாரு. அதெல்லாம் அந்த அம்மா கிட்ட எங்க எதிர்பார்க்க முடியும்? நீ உட்கார் புவனேஸ்வரி. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என் பெரியப்பா இருந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும், நல்ல மனசு வேணும். அதுல கண்டவங்க எல்லாம் வந்துட முடியாது. ஏய், அந்த பொறுப்புல இருக்க உன் குடும்பத்துக்கு தான் தகுதி இல்ல. உன் குடும்பம் ஒரு கொலைகார குடும்பம். அத சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, கோர்ட் ஒரு நாள் சொல்லும் எங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு. என் பெரியப்பா இருந்த இடத்துல உங்களை மாதிரி ஆளுங்க வரத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பாருமா, இங்க நடந்துட்டு இருக்கிறது உன் வீட்டு விஷயம் இல்ல, ஊர் விஷயம். அது எனக்கும் தெரியும். ஆனா ஊருக்காக இத்தனை வருஷமா எங்க குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஆள் தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருக்காங்க. அந்த மரியாதைய இந்த ஊரு எங்க பெரியப்பாக்கு கொடுத்திருக்கு. அத நாங்க என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதம்மா, எதுக்கு பிரச்சனை பண்ற? உங்க பெரியப்பாவே எதுலயும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் இருந்த பொறுப்புல நீ வந்து உட்கார போறியா? அதுக்கு தான் இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா இவ. எங்க பெரியப்பா இருந்த இடத்துக்கு வரணும்னு நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஆனா அதுக்கு தகுதியான ஆள் ஒருத்தர் இருக்காரு. எங்க குடும்பத்துல இருக்கிற இன்னொரு நேர்மையான ஆள் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்க போறாரு. யாரம்மா சொல்றீங்க? சிவராம் தம்பி, நீங்க போய் பேசுங்க. போங்க தம்பி. போங்க தம்பி, போங்க. போங்க தம்பி. கேளுங்க, போங்க. போங்க தம்பி, நாங்க இருக்கோம். கலெக்டர் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
அங்க பாரியா உட்காராம எல்லாருக்கும் சமமா நின்னு பேசுறாரு. இதுதான் ரகுராம் ஐயா குடும்பத்து குணங்கிறது. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இவனுக்கெல்லாம் என்னையா தெரியும்? எதுவும் பேச தெரியாம உளற போறான். 2 ஊருக்கும் பிரச்சனை தான் வரப்போகுது. ம். நான் இங்க என்னோட அண்ணனோட இடத்துக்கு மாற்றாலாம் வரல. அவரோட இடத்துக்கு யாருமே வரவும் முடியாது. அவர் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பொறுப்பை பத்திரமா பாதுகாக்கத்தான் நான் வந்திருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட கடமையை நான் சரியா செய்வேன். குட். இந்த 2 ஊர்க்காரங்களும் உங்க குடும்பத்து மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க தலைமையில இத பேசுறோம். கவர்மெண்ட்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு தொகை அலாட் பண்ணிருக்காங்க. ஆனா 2 ஊர்லயும் ஸ்கூல் வரணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு ஒரு ஊர்ல மட்டும்தான் கட்ட முடியும். எங்க ஊர்ல தாங்க இப்ப பள்ளிக்கூடம் ரொம்ப அவசியமா இருக்கு. பள்ளிக்கூடம் எல்லா ஊருக்கும் அவசியம் தாங்க. எங்க ஊர் பிள்ளைங்க படிக்க வேணாமா? எங்க ஊர் ஸ்கூல் தான் ரொம்ப தள்ளி இருக்கு. உங்க ஊர்ல இருந்து பள்ளிக்கூடம் கொஞ்சம் தூரம் தானே. அதுக்காக எங்க ஊர்ல ஸ்கூல் கட்டக்கூடாதுன்னு இருக்கா? எங்க ஊர் பிள்ளைங்களும் வெளியூர் போய் தானே படிக்கிறாங்க. ஏப்பா இதுக்கே நாங்க பல மாசமா மனு போட்டிருக்கோம். எங்க ஊருக்கு தேவை இருக்குங்க. சிவராம், எந்த முடிவு சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இவனே ஒரு தற்கொலை படிக்காதவன். இவன் என்னத்த சொல்ல போறான்? நல்லா பேர் எடுக்கிறேன்னு சொல்லி பக்கத்து ஊர்காரனுக்கு விட்டு கொடுக்க போறான். நம்ம ஊர் ஆளுங்க இவனை வெளுக்க போறாங்க. என்ன சகல ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறியா? எதுவும் தோணலையா என்ன? இதுக்குதான் அவனுக்கு என்ன வருமோ அதை செய்யணும்னு சொல்றது. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? 2 ஊர் கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு. ஆனா எங்க ஊர்ல ஸ்கூல் கட்டுறது தான் நியாயமா இருக்கும்.